எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வருடமும் எங்களோட ஒர்க் பிளேஸில் இருந்த என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ட்ரிப் போவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை எங்கே ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேனி, கம்பம், சுருளி அந்த ஒரு லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். கடைசியில் வந்து நாங்கள் பிளான் பண்ண இடத்த விட போயிட்டு ரிட்டன் ஆனோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளேஸ் தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட பிளான்லே இல்லாத பிளேஸாக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தேனி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ தேனி போனோன்னா அந்த ஆண்டிப்பட்டி கனவா காத்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த தர்மத்துறை படத்தில் இருக்க அந்த ஒரு பாட்டு வரும்போது அந்த அந்த ரோடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரோடு வந்து இந்த ரோடு தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஒரு ரோடில் போகும்போது வந்து ஒரு வீடியோ வந்து கிளிப் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அந்த சாங்கை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதை தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். ஆண்டிப்பட்டி தாண்டி போனோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுருளி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு தான் சுருளி கிளம்பிகிட்டு இருந்தோம். ஸோ தேனியை தாண்டினதும் போதுங்க, பச்சை பசேன்னு இருக்குதுங்க. ஃபுல்லாக ரோட்டை ஒட்டியே வயல்வெளிகள் தான். ஸோ அது பார்த்தோன்னா தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசுகின்ற சாரல் அப்படிங்கிற மாதிரி கருத்தம்மா படத்தில் வர்ற அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக நாங்கள் போகும்போது மலைச்சாரலும் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த இயற்கையோட அந்த மலைச்சாரலையும் ரசிச்சுக்கிட்டே தான் நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் பார்த்தோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேனியிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேனியில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா மார்னிங்கே செம கூட்டம். சாப்பிட்டோமோ இல்லையோ, ஆனால் வந்து பார்த்தோன்னா நல்லா அங்கே ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறவங்களாட்டி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் நாங்கள் நினச்சது மாதிரியே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. ஸோ 1 hour வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அந்தளவுக்கு கூட்டமும் இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சுருளி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ சுருளி போகலான்னு சொல்லி கிளம்பும் போது பஸ்ஸில் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. ஸோ போரிங்காக இருக்கும் போதே சரி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த கூலர்ஸ்லாம் போட்டுக்கிட்டே ஒரு 2-3 ஸ்டில்ஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ அடுத்து தேனி முடித்து உள்ளே சுருளி என்ட்ரி ஆகிற போது பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாக வயல்வெளிகள் ரொம்பவே வந்து நல்லாவே வந்து ஒரு பக்கம் வந்து அறுவடை நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா அப்போ தான் வந்து நாற்று நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நாற்று வந்து ஃபுல்லாக பறித்து அதை வந்து பண்டல் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் உழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தோன்னா ஒவ்வொரு விவசாயம் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பக்கத்தில் வந்து அந்த மலைகள் மேலே வந்து அந்த மேகங்கள் தவழ்ந்து வர்றது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து உள்ள சுருளிக்குள்ளே போக அந்த கம்பம் போக பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து திராட்சைப்பழ தோட்டங்கள் தான். ஸோ ஒரு வழியாக வந்து சுருளியை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சுருளி வந்தோடனே பார்த்தோன்னா மேலே யாரையுமே போக விடலை. ஏன்னா வந்து நாங்கள் போன டைம் வந்து நல்ல மழை வேறு. ஸோ தண்ணியும் நிறையா வந்ததுனால யாரையுமே அலோவ் பண்ணலை. கீழே மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாள் வேறு நாங்கள் போனதுக்கு நாள் வேறு அமாவாசையா. ஸோ எல்லாருமே தர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே கால் வைக்கக்கூட இடம் இல்லை. இருந்தாலும் லைட்டாக வந்து ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு லைட்டாக காலை மட்டும் நனைச்சிட்டு மேலே வந்துட்டு பார்த்தோன்னா பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்தது. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை வேறையா, அதனால வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டுட்டு போவோன்ட்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சுருளியிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சுருளியிலேருந்து கிளம்பினோடனே எங்கே போகிறதுனே பிளானே இல்லாமல் தான் வண்டி போகிற வழியில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் போனோடனே மேனேஜ்மெண்ட்லேருந்து புக் பண்ணியிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து மலைக்கெல்லாம் மேலே போயிட்டு 4 hour ட்ராவலில்
வந்து வந்தோம். ஸோ ரீச் ஆனோம். ஸோ இங்கே வந்து ரீச் ஆனோடனே பார்த்தோன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. ஸோ வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கு வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூம் கீயை வந்து வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எங்களோட ரூம் கீ பார்த்துருந்தோன்னா 307. ஸோ 307 வந்தோடனே நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்துட்டு எங்களோட ரூம் இப்படி தான் இருந்தது. ஸோ எங்கள் ரூம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து லாஸ்ட் ரூமு. ஸோ லாஸ்ட் ரூமாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.